எனக்கு ரொம்ப அதிகமா கோவம் வரும் அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு, நீ அதிகமா கோவப்படுறத கொஞ்ச நாளா நான் பார்க்குறேன். இன்னையிலிருந்து உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் எனக்காக நம்ம வீட்டு வாசல்ல இருக்க சுவரில் நீ ஒரு ஆணி அடிக்கணும்னு சொல்றாரு. பையனும் சரின்னு சொல்லிட்டு கோவம் வரும்போதெல்லாம் ஆணி அடிக்க ஆணி அடிக்க ஒரு நாள் 36, ஒரு நாள் 25ன்னு குறைஞ்சிட்டே வருது. ஒரு நாள் ஆணி அடிக்க வேண்டிய அவசியமே வராத அளவுக்கு அந்த பையனுக்கு கோவமே வராதவனா மாறிட்டான். அப்பா கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றான், அப்பா எனக்கு இப்போ கோவமே வரதில்லைன்னு. அப்பா சொல்றாரு, அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப இனிமேல்ல இருந்து கோவம் வராம இருக்க நாளெல்லாம் ஒவ்வொரு ஆணியையும் அந்த சுவர்ல இருந்து எடுத்துருன்னு சொல்றாரு. ஒரு நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு அப்பா கிட்ட வந்து சொல்றான். அதுக்கு அப்பா சொல்றாரு, அந்த சுவர போய் பாரு. நீ ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சுவர் இப்ப இருக்காதுன்னு. அதே மாதிரி தான் நீ கோவத்தால வார்த்தையால குத்துறதுக்கு முன்னாடி இருக்க மனுஷங்க இப்போ இருக்க மாட்டாங்க. வார்த்தைய விடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை யோசிச்சு